நல்லா இருக்கீங்களாடா? டேய் காலங்காத்தால எனக்கு காது கேட்காது சொல்றா. பக்கத்து தெருவுக்கு இது ஷார்ட் ரூட் இல்ல சார், நீங்க போங்க. போமா. பின்ன நம்ம கொள்கைக்கு எதிராக ஒரு பொண்ணை தள்ளின, பத்தாவது நம்ம சம்பந்தம் என்ன உள்ள தள்ளின. ஏண்டா கல்யாண மண்டபத்துல அந்த ரவுடி பசங்க குத்து விளக்கால பின்னாடி சொல்லி குப்புறப்படுத்திருந்தேன். இந்த 6 மாசத்துல ஒரு தடவையாவது நீ வந்து என்னை பாத்திருப்பியா? எந்த மூஞ்சி வச்சுட்டா இங்க வந்து நீ? சரி, இதுக்காக வேற மூஞ்சி வாடகை கட்டு நான் வர முடியும்? விடு நம்ம கழுத வீடு தேடி வந்துக்குதே, உள்ள இட்டு வா. போலாம் வா. இவரு சோடா சேர்த்துக்க மாட்டாரு, தண்ணி கேசு. டேய் கோவில மூடுறா. ஜெய் ஆஞ்சநேயா. கண்டுக்காத. இப்ப நினைச்சாலே தமாசா இருக்குது. நான் இருக்கிறேன்னு ஒரு பெரிய குடாகு, பெரிய வேலை கிடைக்கிற வரலாம் மனசு அலபாயது இருக்கட்டும்னு சொல்லிட்டு அன்னாட இவனை அனுமார் கோயிலுக்கு இட்டு போனா இந்த குரங்கு அந்த பொண்ணை அங்கேயே வர சொல்லி செட்டப் பண்ணிக்குது. அவர் என்ன பத்தி என்ன நினைப்பாரு? யாரு? அனுமார் தான். உடுப்பா, அவர் என்ன உன்னே நினைச்சுக்கிறாரா? இப்பெல்லாம் அனுமார் கோயில லவ் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு ஏதோ நல்லா இருந்தா சத்தான். என்னடா அழுவுறா? என்னடா டேய், என்னடா போச்சுண்ணே, எல்லாம் போச்சு. சமையலுமா இது தாண்டா நான் கல்யாணம் வானானது தேவையில்லாத அந்த பொண்ணை போய் காட்டிக்கின்னு அது செத்து போய் இப்ப வந்து நிக்கிறான்டாங்க. இல்லண்ணே, அவ சாவலண்ணே. சாவலியா? அவதான் என்ன சாவடிக்கிறா. கல்யாணங்கிற மாய வலையில விழாதன்னு சொன்னீங்க. நான் கேட்கலண்ணே, நான் கேட்கல. அசிங்கமா அழுவுறான். கதவு சாத்துறா, போடா. டேய் போகலடா. சார்றாங்க ஐயா. என்னடாச்சே? கல்யாணத்துக்கு முன்ன ஆஸ்திரேலியால 2 பேரும் வேலைக்கு அப்ளை பண்ணிருந்தோம். பாஸ்போர்ட் கூட ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட் மினிட்ல வேலை இல்லன்னு ஆயிடுச்சு. நான் ஏதாவது சொல்லாம ஏமாதி கல்யாணம் மாதிரி பேசுறா. அரே அதான உண்மை. என்னன்னா நீங்களே இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் இல்லன்றியா? ஆமாண்ணே, அதான் உண்மை. இந்த டேட் பாரு. இந்த லெட்டர் நம்ம கல்யாணத்துக்கு 1 மாசம் முன்னாடி வந்திருக்கு. நீ இத மறைச்சு ஏமாத்தி என்ன கல்யாணம் பண்ணிருக்க. அப்போ முன்னாடியே சொல்லியிருந்தானா நீ என்ன கல்யாணம் பண்ணிருக்க மாட்டியா? யோசிச்சிருப்பேன், அவசரப்பட்டிருக்க மாட்டேன். சோ நீ ஆனந்த லவ் பண்ணல, ஆஸ்திரேலியாவை லவ் பண்ணி. ஆஸ்திரேலியா போகிற ஆனந்த லவ் பண்ண நம்புன. சரி, ஆஸ்திரேலியா போகல என்னன்னா ஆபீஸுக்கு தான் போயிட்டு இருக்கிறியா? அது கோவம் தண்ணீர வரலாம். ஆபீஸ் விட்டது நேர வீட்டுக்கு வந்துடாத. வெள்ள கில்ல சுத்திட்டு லேட்டாவா கேட்டா ஓட்டின்னு ரீல் விடு. என்ன ஓட்டியா? அது முடியாதுன்னு. ஏன் உன் ஆபீஸ்ல ஓட்டி இருக்குல்ல? ஆபீஸ்ல ஓட்டி உண்டு, நான் தான் ஆபீஸ்ல இல்ல. அடப்பாவி, வேலையை விட்டியா? யார கேட்டு விட்டேன்? என் பொண்டாட்டி சொல்லிதான். அப்பச்சே வெக்கமா இல்ல? பொம்னாட்டி சொல்லி வேலையை விட்டுன்றியா? ஆம்பளை இருந்தா நீயே வேலையை விட்டுக்கணும்டா. ஏய் இரு, எனக்கு புரிஞ்சிச்சு. இவன் ஆம்பளை சிங்கண்டா. இவனா? டேய், நேஷனல் ஜியோகிராபிக் பாத்துக்கிறியா நீ? பிராணிங்க செக்ஸ்ல நான் பாக்குறது இல்லப்பா. அது மட்டும் காட்டுறாங்க. ஒரு சிங்கத்தோட லைஃப் ஹிஸ்டரிய காட்டுறாங்க. அதுல ஆண் சிங்கம் வேட்டைக்கு போக தெரியுமா உனக்கு? அப்படின்னா பொம்பளை தான் போய் வரி குதிரை எல்லாம் அச்சு எடுத்துட்டு வரோம். அந்த கரியா ஆண் சிங்கம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். விநியோகஸ்த உரிமைடா. சமமா பங்கிட்டு கறியெல்லாம் குடுத்துட்டு அண்ணாத்த துண்டு தூங்கிடுவாரு. அப்பால பொம்பளை சிங்கத்துக்கு குட்டி கிட்டி போன்னு வச்சுக்க, ஹெல்பிங். அவ்வளவுதான் ஆம்பளை சிங்கத்தோட வேலை. அது அண்டா செஞ்சுக்கிற என் சிங்கம். ஏண்டா அது இல்லையா? என்ன அது இல்ல பின்ன? இத்தனை சாக்ரிஃபைஸ் பண்ணியும் சண்டை மட்டும் ஓயல. கம்ப்யூட்டர் படிச்ச பொம்பளைங்க வீட்டு வேலை செஞ்சா மட்டும் அது கடமை, அதையே ஆம்பளைங்க செஞ்சா தியாகமா? போயா. முடியலன்னு மொத்தமா விவாகரத்து பண்ணிட்டு இங்க வந்துடலான்னு பாக்குறேன். என்ன வார்த்தை சொன்னடா நீ? ஒரு சொத்த பல்லுக்காக சொத்தையே பிரிக்கிறதா? அப்படின்னு என்னன்னு இப்ப ஏதோ சொன்னீங்களே. அடப்பாடா, அவசரத்துல பழமொழி சொன்னா எங்க விட்டேன் நானு? கல்யாணம்ன்றது செய்யக்கூடாது. அப்படி செஞ்சுட்டா பொண்டாட்டியா சொத்தப்பல். இவன் மொத்தாண்டா சும்மா நம்ம கைப்பிடியில வச்சிருக்கணும். அப்படி வச்சிருக்கிறவன் தான் ஆம்பளை. பேட்டரை என்னான்னு சொல்லிட்டல, பாரு மாவன உன் குடும்பத்தை நடுத்தருவுல இருவாரன். நடுத்தருவுல போறவங்க கூட பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி பண்ற நான் வந்துட்டனா? ஏய், தொடச்சிட்டு இருக்க கண்ணு தெரியல? ஏய், என்னது? திரும்ப திரும்ப எத்தனை வாட்டி தொடப்ப? இதை விட கழட்டுற வேலை வேற என்ன செஞ்சிட்டு இருக்க? நீ தரையை தொடக்கிறங்கிறதுக்காக நான் கூரை மேல நடக்க முடியுமா? பொண்டாட்டி மொர்ச்சான்னு வச்சு முகம் மறைக்குதுன்னு பொண்டாட்டி மொர்ச்சான்னு வச்சு
அவளுக்கு இஷ்டமான பொருளை தரல போட்டு வட. இன்னொரு தடவை இப்படி மரியாதை நம்ம தூக்கி எறிஞ்சு பேசுனா தூக்கி எறிஞ்சு பேசுனா? ஏய், அத தொடாத. அந்த ஃபிஷ் ஜார் என் மேரேஜ் gift. ஓஹோ, ஓ மேரேஜ் கிஃப்டா? எனக்கு என்னாச்சு? கோல்ட் ஃபிஷ். நெக்ஸ்ட் டயலாக். ஏய், இன்னைக்கு இது உடைஞ்ச மாதிரி உன் மண்டை உடைய நாளைக்குன்னு சொல்லு. நாளைக்கு தைரியமா சொல்லு. ஐயோ ரத்தம். ஓ சபா, இதுதான்டா உன் சக்சஸ். நீ இப்ப தோத்திருக்கிறது இடைத்தேர்தல் தான். என்னண்ணே நடுவுல பாலிடிக்ஸ் எல்லாம் விடுறீங்க? ஒண்ணும் இல்லையா? ஏய், இடைனா இடுப்புன்னு ஒரு அர்த்தம் இருக்கு தெரியுமா? பொம்பளை சோக்கில் தோத்து விட்டான்றேன். நீ கண்டு சம்சாரத்துல ஜெய். அது பொது தேர்தல் ஜெயிச்சதுக்கு சமம். அதுக்கு ஒரே ஒரு வழி, சிம்பத்தி வேவ். அண்ணே தமிழ்ல சொல்லுண்ணே. சிம்பத்தி வேவ். அதான் என்னண்ணே சீக்ரெட் மேட்டரா? 40 தூக்க மாத்திரையை முழுங்கிட்டு நேரா வீட்டுக்கு போ. ஐயோ, அப்புறம் எங்க வீட்டுக்கு போறது? ஒரேடியா சங்கு ஊதிர வேண்டியதுதான். குடாக்கு, நாமெல்லாம் சினிமாக்காரங்கடா. 40ன்னா 40 தேவையில்லை நமக்கு. ஓ, இதா இது ஒண்ணு செய்யாதுப்பா. ஒண்ணு செய்யாதா? பின்ன எதுக்கு? ஆனே நொற தப்பும் தப்போம். தப்பாத தப்பும். தப்பலையே. தப்பும் தப்பும். தப்புதுன்னே. தப்புது பார். ஆனந்த், என்ன பைத்தியக்காரத்தனம் இது? எதுக்காக தூக்க மாத்திரை சாப்பிட்டீங்க? அவனால பேசவும் முடியாது, அவன் பேசினாலும் உங்களுக்கு புரியாது. எங்க ஆனந்த் ஒரு தடவை மாலதின்னு சொல்லி பாப்போம். சொல்லுங்க. மாடு. பாத்தீங்களா, மார்கழிங்கிறான். நீங்களாவது சொல்லுங்களேன். மாலதி, ஐயோ, தூக்க மாத்திரை சாப்பிடுற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை? துக்கம்மா துக்கம். துக்கத்தை போக்குறதுக்கு துக்க மாத்திரை இல்லையேம்மா. ஐயோ, நீங்க போய் டாக்டர் கூட்டிட்டு இந்த வாங்களேன். நேரத்துல டாக்டருக்கு எங்கம்மா போறது? வேணா ஒரு போன் பண்ணி பாக்குறேன். டிஸ்கோ தண்ணே உடனே வரும் டில்லி. ஆமா, இங்க யாருக்கு என்னப்பா? இங்க யாருக்கு உடல் சரியில்லை? இவர் தானே தூக்க மாத்திரை சாப்பிட்டவரு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதான் மயங்கி கிடக்குறான் ஆனந்த். இவர் ஆனந்தன் உங்களுக்கு எப்படி தெரியும்? இதோ பாருமா, இப்ப உன் பக்கத்து வீட்டுக்காரன் நான் காப்பாத்தணுமா வேணாமா? பக்கத்து வீட்டுக்காரர் இல்ல, இவர் என் வீட்டுக்காரரு. தெரியும். உன் வீட்டுக்காரன் சொன்னா அது எப்படி உங்களுக்கு தெரியும்? என்ன மடக்குவ? அதான் பக்கத்து வீட்டுக்காரன்னு மாத்தி சொன்னேன். எப்படி இதோ பாருமா, இப்படி பொம்பளைங்களா நை நைன்னு புருஷங்காரன் நச்சிருக்கனால தான் ஆனந்த மாதிரி வீட்டுக்காரன் தூக்க மாத்திரை தின்றானுங்க. டாக்டர், எப்படியாவது இவரை காப்பாத்துங்க. இதோ பார், உன் புருஷனை நல்லபடியா கண் கலங்காம பாத்துக்கிறியா? பாத்துப்பேன். சரி, அப்படின்னா நான் போய் ஃபாரின் இன்ஜெக்ஷன் ரெடி பண்றேன்னா பாப்பா. ஆனந்த், ஐம் சாரி ஆனந்த், நான் பண்ணதெல்லாம் தப்பு. எனக்கு ஆஸ்திரேலியாவே ஒண்ணு வேண்டாம், நீங்க இருந்தா போதும். என்னை விட்டு போயிடாதீங்க ஆனந்த். ஏ மாலதி, என்ன ஆச்சு ஆனந்துக்கு? தூக்க மாத்திரை சாப்பிட்டுருக்காரு ஜானகி. எல்லாம் பேச்சு கேட்டதுனாலதான். தூக்க மாத்திரையா? 40 தூக்க மாத்திரை சாப்பிட்டுருக்காரு. 40 தூக்க மாத்திரைனா பைத்தியக்காரி மாதிரி இப்படியே போட்டு வச்சிருக்க. ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போக வேண்டியதானே? டிரைவர், சீக்கிரமா போனேன். ஆனந்த் எங்கேயோ கடத்திட்டு போறாங்க. ரெண்டாவது கீரை விட மாட்டேங்குது. இதுக்கு ஏது கீரு? அப்புறம் இந்த வண்டி கீரை கிடையாது. சீக்கிரம் போங்க. ரெண்டு பக்கெட் வாந்தி எடுத்துட்டார். இன்னொரு பக்கெட் எடுத்தா எல்லாம் கிளியர் ஆயிடும். டேய், ரெண்டாவது பக்கெட்லயே நெஞ்சில இருக்கிற மஞ்சள் சோறு பூரா வந்துச்சு. அடுத்த பக்கெட்ல அவன் குடலே வந்துரும் போல இருக்கடா. அவனை எப்படி நான் காப்பாத்துறது? சம்பந்தம் போன் பண்றா. அவர்தான் பம்மல் போயிருக்காரு ஷூட்டிங்கா? தாத்தா வீட்டுக்கு. என்ன விட்டுருக்க மனு, சத்தியமா சொல்றேன், நான் தூக்க மாத்திரை சாப்பிடல. தெரியும், உண்மையை உன் வாயில இருந்து எடுக்கத்தான் உன்னை வாந்தி எடுக்க வச்சேன். புரியுதா? எங்க அந்த ஃபாரின் டாக்டர்? இல்லி எஸ்கேப். அப்ப என்னைக்காவது ஒரு நாள் கல்யாணம் வந்துன்னு வச்சீங்களேன், அப்ப யாராவது ஒரு ஆம்பளை தானே நீங்க கல்யாணம் பண்ணணும். சாரி, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அண்ணாத்த, நீ அன்னைக்கு சாபம் விட்டிய அதே மாதிரி அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுப்பா. தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் ஒரு டாக்டர். ஐ மேரிட் டு மை ப்ரொஃபஷன். பாத்தியா, யாரோ ப்ரொஃபசரை கட்டிக்கலாம். எஸ், செய்யும் தொழிலே கணவன். செய்யும் தொழில கணவனா? அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டு வேலை எல்லாம் நீதான் செய்யணும்னு அர்த்தம். டிவிலே அப்படி சொல்றால, உன் பஞ்சாயத்து யாரும் சொல்லாத இருந்திருப்பாளா? இந்த ஸ்டெத்தஸ்கோப் இருக்கே, இதான் என் தாலி. எப்பவும் என் கழுத்திலேயே இருக்கும். ஸ்டெத்தோஸ்கோப் தான் தாலி. What a brilliant answer. அது சரி, ஸ்டெத்தோஸ்கோப் எப்பவும் கழுத்துலனா அப்ப தெர்மோமீட்டர் வாயில வச்சுப்பாங்க. ஏய்,
உன் பொண்டாட்டி குழந்தை மாதிரி, நீ அது கையில கட்ட பொம்மை மாதிரி. குழந்தை கையில பொம்மை கொடுத்து என்ன பண்ணும்? அங்கங்க விசிறி கடாசம் தரல போட்டு பெரிக்கும். அதான் செஞ்சு நிக்குது. இப்ப அது கையில வேற புது பொம்மையை குடுத்துட்டீங்கன்னா உன்னை விட்டுரும். கையில புது பொம்மை வாங்கி குடுத்துரு. என்னது புது பொம்மையா? அப்பனா உன் பொண்டாட்டிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண சொல்ற நீ? ராய்வன் வேற மப்பு. நான் என்ன சொல்லுங்கிறேன், நீ என்ன சொல்ற? மூக்கு மொழியமா இருக்கிற உன் பொண்டாட்டிய காது காது வச்ச மாதிரி வாயு மயிறுமாக்கி தாய் செய்யுமா மாத்திரு. பட்டு லாஜிக் இல்ல? பட்டு காதல் ஆட்சிக்கு அவன் பொண்டாட்டிகளே பேச்சுவார்த்தை இல்லங்கிறான். அப்புறம் எப்படி? அவ பக்கத்துல போறதுக்கே பயமா இருக்குண்ணே. பயமா இருந்ததுதான் பிராந்தி கடையில போய் 2 லாஜி போட்டு போடா வீட்டுக்கு. பிராண்டி சாப்பிட்டா பயம் போயிடுமா? இன்னல்லாத பெரியவன் சும்மாவா சொன்னாங்க பய பிராந்தின்னு? மல்லிப்பூ வாங்கினு போ, அல்வா வாங்கினு போ, கிளம்பே. சூப்பர் ஐடியாண்ணே. போறேன். என்ன இவனை போய் 2 லார்ஜ் போட சொல்றீங்க? சும்மா போட்டாலே சுருண்டு விழுந்துருவானே. கதவு தாண்டு இருக்கு. வெளியில லைட் போர்ட்ல பால் பாக்கெட் வேற கேட்டுக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணிட்டு குடிக்கிறியா? இல்ல ஒரே ஒரு பெக் தான் மாலு. கொஞ்சம் பெரிய பெக். இந்த அல்வா. இந்த கொத்தமல்லி தலையில வச்சுக்கோ. என்ன குழ குழன்னு இருக்கு. ஷாம்பு போட்டு கழுவிக்கலாம். ஏய் எங்க போறடி? என் ரூமுக்கு போறேன்டா. டாவா? என்னது? நீ டீ போடுறல? நான் டீ போடுவேன்டி. ஏன்னா நீ என் பொண்டாட்டி. அதுல டீ இருக்கு தெரியுமா? எல்லாம் அந்த கண்ணாடிக்காரி படுற வேலை. ஆணும் பொண்ணு சமக்கிறதுலாம் சும்மா கும்மா. ஏய் புருஷன் 1 hourல பாதி பாட்டில் சாப்பிட்டான். ஒன்னால முடியுமா? அவன் உன்னை நாயினா நீ குறைக்கணும், கழுதனா உதைக்கணும். எதுலயுமே நீ இழைச்சவ இல்ல. பாட்டிலையும் குடிச்சிட்டியா? ஆமா, நான் உன் பெட்டர் ஆஃப். உன்னில் பாதி நீ பாதி, நான் பாதி. போடா போடா. தட்னா தாராந்திர மாவுல. ஏய் முட்டை பகல பிஞ்சிரும். ஏய் ஊடு கட்டி ஆண்டனா சொல்லிடுவேன். என்ன எகிரி விட்டா மர்சல் ஆயிடுவேன். என்னது? எகிரிடி. ஏய் எகிரிடி பாக்குறேன். நீ பாக்கிறதுக்காக நான் எகிரிடுமா? வெக்கமா இல்ல? போடாங்க போடாங்க. விடுடா விடுடா. நீ என்ன மேல கை வைக்க? இப்ப நான் என்ன பண்றேன்? 1 மாசத்துல கர்ப்பம் எல்லாம் தெரியாது. இது ஒரு சேஃப்டிக்கு தான். இன்னொரு வாட்டி இப்படி நடந்துச்சு உன்னைய ஹாஸ்பிடல் பக்கம் சேர்க்க மாட்டேன். சீச்சி சான்ஸே இல்ல. இப்பெல்லாம் தனித்தனி பெட் தனித்தனி ஃபுட் தான். அது என்னமோ எனக்கு தெரியல. சதா சண்டை போடுற பொம்னாட்டிகள் தான் சட்டு சட்டுன்னு பிரெக்னென்ட் ஆயிடுறா. ஒருவேளை சாப்பாட்டுல உப்பு காரெல்லாம் ஜாஸ்தியா இருக்கிறதுனாலயோ என்னமோ. சும்மா வாரதப்பா. ஒரே வீடு தான் பேரு. ஆனா அது மூஞ்ச பார்த்து 2 வாரம் ஆச்சு. வெரி குட். ஓ காட், எங்க போச்சு போன் வேற? ஹலோ அண்ணே, நான் ஆனந்த் பேசுறேன். கிராஸ் டாக். சம்பந்தண்ணே, யாரோ ஒரு பொம்பளை ஹலோ சொன்ன மாதிரி இல்ல? யாரோ பொம்பளை தானே, உன் சம்சாரம் இல்லையா? விடு. அது சரி, என்ன மௌன, நம்ம லாட்ஜுக்கும் வர்றதில்ல, வீட்டுக்கும் போறது இல்லையா? எங்க சுத்தி நிக்கிற? மனசு சரியில்லைண்ணே. ஓ, அதான் புதுசா ஒரு பட்லி சேர்த்துக்கினியா? இல்லண்ணே, அது எங்கிட்ட விடாத ரீலே. ஆல் இண்டியா ரேடியோ முன்னால பட்ட பகல்ல ஒரு புதர்ல ஒரு பொண்ணு கூட இருந்த நீ. எப்படிதான் கரெக்டா சொல்றீங்க? பக்கத்து புதர்ல நான் இருந்தனே. அண்ணே, ஒண்டியாதாண்டா இருந்தேன். மாலதி கொடுமை தாங்கலண்ணே. வீட்டுல ஆசையா புருஷன் சமைச்சு வச்சதை தொடாம ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிடுறா. கஷ்டப்பட்டு நான் போட்ட கோலத்து மேல ஸ்கூட்டர் ஏத்தி அடிக்கிறா. அடிக்காதீங்க. டெலிபோன்ல நான் அடிச்சதே உனக்கு இப்படி வலிச்சதுன்னா, நான் கட்டி நேரம் வந்து அடிச்சுனா எப்படி இருக்கும்? எங்க விட்டேன்? சம்சாரம் சரியில்லை. அப்பத்தியா, லாங் டிஸ்டன்ஸ்ல மறந்துட்டேன். சம்சாரம் சரியில்லைன்னா சின்ன வீடு வச்சுக்கோ. சின்ன வீடா? அவன் காலனியே வச்சுனுக்குறான். முதல்ல உன் கூட பார்த்த பொண்ணு சோதாதான் இருக்குது. அத்தியாவது சந்தோஷமா மனவனாத வச்சுக்கோ. சினிமானுமா கொட்டுமோ, ஹோட்டலுக்கு கொட்டுமோ, கை செலவு காசு இல்லைன்னா என்னான்னு கேட்க போன வைடா. சரி, தேங்க்ஸ்ண்ணே. நான் கட் பண்ணியா?
நீ கண்டிப்பா வீட்டுக்கு போ. Duty இருக்குண்ணே. டேய், வேலைய பாரா. சும்மா பனிவாடி எல்லாம் எப்படி நடக்குது பாரு. பொம்பளைங்களுக்கு கிராஸ் கனெக்ஷன் வரும்போது தான் உஷாரு. ஆமாண்ணே. டேய், இவனே பெரிய கிராஸ் கனெக்ஷன் ஆகுறான். வேலைய பாரா. அப்ப இதெல்லாம் செட்டப்ங்கறியா? பின்ன டெலிபோன் டிபார்ட்மெண்ட் லைன்மேனுக்கு லஞ்சம் கொடுத்துட்டு ரோட் சைடு ஜங்ஷன் பாக்ஸ்ல இருந்து பேசிருக்காங்க. அப்படியா? பரவாயில்ல, உனக்கும் இந்த தில்லுமுள்ள தெரிஞ்சிருக்கேன். ராத்திரி எல்லாம் தூக்கமே இல்லடி. புதுசா வேற ஏதாவது கனெக்ஷன் வந்துருச்சு. பிரீஸ் ஹோட்டல் போலாங்க. அவன் தாண்டி அதே பைக் பின்னால பொண்ணு பிரீஸ் ஹோட்டல் போறாங்களாடி. சிட்டில இந்த மாதிரி 100 பைக் இருக்கு. நான் பாத்துச்சா? பாத்துச்சு. ஆனா பெரிய ஷாக் அந்த மாதிரி தெரியலண்ணே. இப்படி மொகமூடி போட்டு போனீங்கன்னா உத்தம புத்திரா இத எடுத்துட்டு ஒரு ரவுண்ட் போ. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் இல்ல, உன் புருஷன் தான். எப்படி? ஐயோ ஐயோ ஐயோ, நல்ல பட நாசமா போவ நல்லவே இருக்க மாட்டா. சரி வாடி, போய் கையும் கழுவா பிடிக்கலாம். சாரிண்ணே. சரி விடு. உன் லேடியா அந்த கில் லேடியா நான் சொன்ன மாதிரியே ஒன்னா வராங்க. இடுப்புல கை போட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு இட்டுன்னு போ. சரி வாங்கண்ணே. இதனால தாண்டா உன் பொண்டாட்டி உன் தலை மேல டான்ஸ் ஆடி இருக்கிறா. அந்த பொண்ணு எடுப்புடா. அந்த பொண்ணுக்கு இடுப்பே இல்லையே. இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க. வாமா. உன் பேர் என்ன சொன்ன? வனஜாங்க. அதுக்குள்ள மாத்திட்டியா? சரி சரி விடு. இப்போ காட்சியோட ஒன்றி நடிக்கணும். உன் பேரு மாதவி. அப்ப அண்ணன் பேர் கோவலனா? ஐயோ என்னது? எவ்வளவு ரிஹர்சல் பார்த்தோம். காரியத்தையே கட்டிய. நீ மாதிவாவே இரு, அவர் ஆனந்தாவே இருக்கட்டும். அவர் அண்ணன் இல்ல அத்தான். தேதா போடா. இடுப்பு காட்டுமா. ஐயா, என்ன அது? என்ன பேங்க் ராபரியா நடக்குது? ஐயா, இது லைஃப் பிரச்சனை. இது என்ன காம்பினேஷன்? இது சீரியஸா இருக்கணுமா? டேய், இடுப்புல கை போட்டு இட்டு போடா. வா. இடுப்பு ஐயோ, எவ்வளவு சொன்னாலும் இவன் இஷ்டத்துக்கு பண்ணுங்கிறான். டேய், கிளியாட்டு நடக்கும்போது குரங்காட்டு ஒரு கீப் தேவையா? அவசரப்பட்டு நீயே ஏன் கீப்னு கன்ஃபார்ம் பண்ற? கீப் தான். அது ஆனந்துக்கு லெஃப்ட்ல போறாளே. நம்ம ஊர்ல கீப் லெஃப்ட் தானே. ஆனந்த், என்ன இது? அத தெரியல. தோசை. நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஐயோ, இது நான் பண்ணது இல்ல, ஹோட்டல்ல பண்ணது. வீட்ல சாப்பாடு சரியில்லைன்னா ஹோட்டல்ல சாப்பிட வேண்டியதுதான். எழுந்துரு எழுந்துருன்னா. வனிஜா உட்காருமா. என் பேர் வனஜா இல்லைங்க, மாதவி. மாதவி, வனஜா, இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு நாளைக்கு ஒருத்தி, ஒரு வாரத்துக்கு 7 பேர். நான் எப்படி வேணா இருப்பேன். ஆனந்த், ஐ வார்ன் யூ. விபரீதமான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? உடனே கேட்ட அப்படி 1 minute. அப்போ பார்க்கலாம். அழுத்திக்கிட்டே போறால? இல்லைங்களே. இல்லையா? ஏய், நீ சொன்ன மாதிரி ஒண்ணும் இல்ல. அவன் ரொம்ப திமிரா பேசுறான். நான் முடிவு எடுத்துட்டேன். டைவர்ஸ். டைவர்ஸா? என்ன நீ ஆபீஸ்ல விஆர்எஸ் வாங்குற மாதிரி சொல்ற? நான் சொல்ற விஆர்எஸ் விவாகரத்து ஸ்கீம். சார், விவாகரத்து கொடுக்க இஷ்டம் இல்ல. அடடே, 2 பேரும் மனசுத்து பிரியறதா இருந்தா என்னுடைய வேலை ஈஸி. 13B போட்டு வாங்கி கொடுத்துருவேன். இல்ல டைவர்ஸுக்கு உண்டான காரணத்தை சொல்லணும், அதை கோர்ட் ஒத்துக்கணும். அடல்ட்ரி சார், அதை விட என்ன வேணும்? பட்ட பகல்ல ஒரு பொண்ணோட ஊரெல்லாம் சுத்துறான் சார். இல்லன்னு சொல்லுங்க. அந்த பொண்ணு எனக்கு தங்கச்சி மாதிரி. இவர் யாரு, உங்க மச்சானா? விவாகரத்துலாம் கொடுக்க முடியாது. டேய், இருடா, அதான் சொல்லிட்டியே. இவரு எனக்கு தம்பி மாதிரி. அப்ப அந்த பொண்ணு இவரு தங்கச்சி மாதிரி தானே? இது ஒரு நல்ல முன்மாதிரி. இருந்தாலும் 13B போட்டு வாங்கி தர முடியாது. அப்ப 12Bலயோ ஆட்டோலயோ போக வேண்டியதுதான். சார் ப்ளீஸ். காரணம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணுமா? ஒண்ணு சாப்பாடு போடாம பட்டினி போட்டிருக்கணும், இல்ல பிசிக்கல் அபியூஸ் கை நீட்டி அடிச்சிருக்கணும். நான் சொல்லி கொடுத்தது ஞாபகம் இருக்கா? உசு பேத்த சொல்றா, நீ சிரிச்சுக்கினே இரு. காரணமா? சம்பாதிக்க துப்பு இல்ல, பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சுக்க துப்பு இல்ல. தொண்ட சோறு. சிரிக்கிறானே. பொறுப்பு இல்லாம பொண்டாட்டி சம்பாதித்த சாப்பிடற நீல ஒரு ஆம்பளை. ஐயோ, சாரி சார். பரவாயில்ல பரவாயில்ல. என்னடி பண்ண? இருடா, எச்சி விட்டா சொல்லுமா. வக்கீல் கண்ணு முன்னாடியே பொண்டாட்டி கை நீட்டி அடிக்கிறேனே. இது போதும் டைவர்ஸுக்கு. எல்லாம் முடிய போகுது. என்னது பாட்டு சத்தம் கேக்குது? இது ஒண்ணு அப்பப்ப அடிக்கும். வாட்ச் ஒருத்தன் gift கொடுத்தது. என்னடா ஒன்னியா
அவசரப்பட்டுறாத. எல்லாம் நல்லபடியா. என்னடாச்சு? எல்லாம் முடிஞ்சிருச்சுண்ணா. என்னடா எழ வீட்டுல சொல்ற மாதிரி முடிஞ்சு போச்சு கிஞ்சி போச்சுன்ற? இனியும் மானம் கேட்டு அவளோட வாழ இஷ்டம் இல்லைண்ணா. இதுல மானம் கெடுறது என்னடா இது? பிறந்தமே நீ ஒருத்தர் பார்த்தவங்க புருஷம் கொண்டாட்டி சொல்லு. எனக்கு கஷ்டமா இருக்கு. அந்த பொண்ணோட குடும்பம் எத்தனை கஷ்டப்படும். எல்லாருக்கும் திருப்தி தானே? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெரி வெரி ஹாப்பி. உனக்கு என்ன தெரியா? Cheer up. நடந்ததெல்லாம் ஒரு பாசிங் கிளவுட் நினைச்சு மறந்துரு. பாசிங் கிளவுடா? நான் தானே அது. அவ்வளவு இங்கிலீஷ் தெரியும் எனக்கு. நோ மென்ஷன் தான். கல்யாணம் ஆகாத கஷ்டப்படுறவங்கள விட கல்யாணம் ஆகி பிரிஞ்சு கஷ்டப்படுறவங்க தான் ஜாஸ்தி. ஹைபிரிட் பப்பாளியாட்டம் வளர்த்துட்டான கண்டி இவனுக்கு புள்ள மாதிரி மனுஷமா எங்கன்னா தாடிகரி வளர்த்துன்னு தேவதாஸ் ஆட்டம் போட போறான். பண்றவங்க கூட இத்தனை நாள் வாழ்ந்ததே ஜாஸ்தி. அந்த பொய் புத்தலாட்டம்லாம் நான் தான் இவனுக்கு சொல்லி சொன்னாட்டியம்மா. இதுக்கு பேர் தான் போய் ஆனந்த கெடுத்து இவங்களை பிரிச்சது நீ. சாத்தா வேதம் ஓதுதா? டாடா இவங்க மட்டும் வேதம் சாத்தம் ஓதுறாங்க. அப்படின்னா அப்படின்னா இதெல்லாம் ஆராய கூடாது, அனுபவிக்கணும். வா. கேட்கறது கடம்பாக்கி கையில துப்பாக்கி நானா? இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க என்ன எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுங்கிறீங்க? பழமொழி சொன்னா அனுபவிக்கணும். ஓ, கொண்ட ரவுடிங்கள் கிட்ட நான் அனுபவிக்கணுமா? வா, ஸ்டூபிட், ரிடிகுலஸ். நான் ஸ்டூபிட். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கணுமா? டோன்ட் புட் வேர்ட் இன் மை மவுத். வார்த்தையை புடுங்காதன்ற. வாட்? நான் தப்பா கரெக்ட் தானே நான் சொன்னது? கரெக்ட். ஆனா எச விட்டீங்க. அதையும் விடுவானே. டோன்ட் புட் வேர்ட் இன் மை மவுத். விடுங்கண்ணே. அப்ப முதல்ல சொன்னதே கரெக்ட் தானே? ஆளை விடுங்கண்ணே. இது பாரு, என்கிட்ட வச்சுக்கிட்ட உன்னை உள்ள தூக்கி வச்சிருவேன். ஜாக்கிரதை. நின்னு பேசை. ஆஸ்பத்திரியை சுத்தி போஸ்ட் ஒட்டி ஒரு பேஷண்ட் ஒன்னு அண்ட விடாத பண்ணல. என் பேரு பம்மல். சம்பந்தம் இல்ல, எழுதி வச்சுக்க. ஓகே ஓகே. பம்மல் சம்பந்தம் இல்ல. அட்ரஸ் நாயா என்ன நோட் பண்றியா? நீங்க தானே சொன்னீங்க. யார் என்ன சொன்னாலும் அடிச்சிருவியா? மேல நிமிர்ந்தெல்லாம் பார்க்க மாட்டியா? எதுக்கு? நான் வெறும் டைபிஸ்ட். காதல் கேட்டு அடிக்கிறேன். அட கடவுளே. ஈஸ்வரா, எங்கள் கோரிக்கைகளுக்கு இன்னும் ஈசன் செவிமடுக்கவில்லையே, ஏன்? நடந்தது சொல்லு சம்பந்தம். நடந்தது நடந்தது நடக்க போவது நடக்க போகுது. அறிந்தது அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம்யா. அறிந்தது அறிந்தது அறியாதது அறியாதது எல்லாம் எமக்கு தெரியும். எல்லாம் யமனுக்கு தெரியும். ராலி ஃபார்வர்ட். ராலி ஃபார்வர்ட். கட் 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 கட். சாரி சாரி சாரி. பாத்தனே காலையில இச்சிக்கினே இருக்கீங்க. ஐயோ சம்பந்தம். ஐயோ சார் ஐயோ ஐயோ ஐயோ. பாத் சார் நான் சொல்லிடுறேன் சார். என்ன சொல்ல போறேனே? நடந்ததுன்ற நடக்க போகுதுன்ற நீ பேசுறத பார்த்தா கைலாச சிவம் மாதிரி இல்ல, ராயபுரம் சிவம் மாதிரி இருக்கு. டைரக்டர், இந்த நக்கல் தானே வானான்றது. நான் ஸ்டண்ட் பாட்டு மாடு பழகின மாடு, பாம்புக்கு பயம் இல்லைன்ற தோட்டு தான் என்ன நீ சிவனா போட்ட. சாமி வாய்ஸ் மாச்சன் நான் 2 நாள் கவிச்சு கூட தின்னாதிருந்தேன். இதுக்கு மேல டயலாகும் பேச சொன்னா ஒண்டியால எவ்வளவு தாங்க கவனிக்கிறது? மாடு வேற இஷ்டன்னு போது, பாம்பு கழுத்துல ஊறுது, இந்த பிளாடர் வேற கரிச்சா இன்னைக்கு கங்கையில தண்ணி வர வைக்கணும். இதுக்கு மேல பேச்சு வரணும்னா எப்படி? இதெல்லாம் நல்லா பேசு. டைலாக் கொடுத்தா மட்டும் பேசாத. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஐயோ நீ ஒண்ணும் பேச வேணாம். வானாவா இந்த பபிள் கம் இத வாயில போட்டுக்கிட்டு நல்லா மெல்லு. நான் டப்பிங்ல வேற ஆளை புடிச்சு நீ மெல்றதுக்கு தகுந்த மாதிரி அவனை பேச வச்சிடறேன். நல்ல டெக்னிக் ஆகுதா? நீ ஒண்ணு போட்டுக்கிறீங்களா? ஐயே, நான் டைலாக்ல நல்லபடியா தான் பேசுவேன். இதோடா உனக்கு சமசால் தட்டி வருமா? ரெடி. ரெடி சார். உன் அப்பால பாத்துக்கிறேன் சார். ரெடி சார், போட்டுட்டா? போட்டுக்கோ. பா, இனிமே ட்ராலி அது இதுன்னு வாயால சொல்ல மாட்டேன். எல்லாம் சிக்னல் தான், புரிஞ்சுதா? ஓகே சார், ரெடி. முத்தமிழ் அறிந்த முருகனுக்கா நாம் எடுத்துரைப்பது ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை. சிவன் பபுல் எல்லாம் விடப்பட்டாரு சம்பந்தம். எக்ஸ்கியூஸ் மீ சார். இப்ப யாரையும் பார்க்க முடியாதியா? வாயில்லாத ஜீவன்களை கொடுமைப்படுத்துறத நாங்க அனுமதிக்க மாட்டோம். யாரையா வாயிலா ஜீவனை கொடுமைப்படுத்துறது? ஆனா வாயில பபுள் கம் கொடுத்துருக்கேன். அப்படியா? அங்கே பாருங்க சார். ஷூட்டிங் நடந்த மாதிரி நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக சுதந்திரமா தெரியுற மாட்டை கொண்டு வந்து கட்டி வச்சு சாகடிக்கிறதாக ப்ளூ கிராஸ் இருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இது பாருங்க இன்ஸ்பெக்டர், ஈவு இறக்கம் இல்லாம 2 பேரும் கால மாட்டு மேல உட்கார்ந்திருக்காங்க. 2 பேரு கால மாடு மேல உட்கார்ந்து நிக்கிறோமா? டேய், நிக்கிற மாட்டு துணி தூக்கி காட்டுறா. வேண்டாம் வேண்டாம், துணி எடுக்க வேண்டாம். துணி எடுக்க வேணாவா? மாட்டை இட்டுன்னு போடா. சார், இன்ஸ்பெக்டர் சார், இந்த அம்மாவுக்கு கால மாடு மேல எல்லாம் பத்தாவும் கிடையாது. என் மேல காண்டி என்ன புடிச்சு உள்ள போறதுக்காக வந்துக்கிறாங்க. 1 நிமிட். நான் டாக்டர் பாப்பா. என்ன புடிச்சு உள்ள போறதுக்கு உனக்கு வயசும் பத்தாது, இந்த மாடும் பத்தாது. வேணா ஒன்னு செய்.
நான் உன்னை கெட்டுட்டேன்னு கேச்சு கூட அகௌரவமா இருந்தாலும் ஒத்துக்கின்னு உள்ள போறேன். நான் டென்ஷன் ஆயிட்டியா? மாட்டு விஷயத்தை விடு. பாம்பு வாயை திறக்க விடாம தச்சு தானே சினிமால யூஸ் பண்றீங்க. நிஜமாவே வாய் தச்சிருக்கீங்களா? சார் நீங்க பெரிய மனுஷன், நீங்களே பாருங்க வாய் தச்சுக்குதானே. எம்எல்ஏ பாம்பு போடுறியா? பாம்பு போடல சார். சார், என்ன தூக்கிட்டு விட்டீங்க? மாடு மணி பிரவுன் மணி பிரவுன் மணி பிரவுன் மணி ஓடு 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 ஒன்னல்ல சாரி சாரி சாரி. செத்து போச்சா? இன்சூர் பண்ணிருக்கீங்கல்ல? இன்சூரா? இன்னைக்கு ஏன் சோரே போச்சு, இதுல இன்சூர் வரையா? இது சத்தியம். அந்த ஆண்டவனே குறுக்கே வந்தா கூட நம்மளை பிரிக்க முடியாது. பிரவுன் மணி பிரவுன் மணி. மை லார்ட், எனது அடுத்த சாட்சி காளை. இதுவா சாட்சி சொல்ல போகுது? ஈஸ்வரா, மணி பிரவுன் மணி. யோ, யார் அது? மணி சார், மணிக்கு வயிறு சரியில்லை.